இல்லை அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கருதினால் அதனை அடுத்த நீதிபதி தான் விசாரிக்க வேண்டுமே தவிர ஒரு நாடும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை. அவர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு? அதை நாளை மதியம் அவர்தான் சொல்லணும். அதாவது என் மீது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதனால்தான் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேரே அதனை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். திமுக பேச வைக்கிறது, அவர் நீதிமன்றம் விமர்சிக்கிறது காரணம் திமுக. அப்படியானால் திமுக மீது நடவடிக்கை எடுத்து சொல்லுங்கள். திமுக தான் வாஞ்சிநாதனை பேச வைக்கிறது, தூண்டி விடுகிறது என்றால் தூண்டி விடுகிறவர்கள் மீதுவா நீங்கள் வழக்கு போடுறீங்க? அறிக்கை வெளியிட்ட 8 நீதிபதிகளுமே திமுக ஆதரவு நீதிபதிகள். அதனாலதான் வாஞ்சிநாதன் சப்போர்ட் பண்றாங்க. பின்புலத்திலே அவங்க கருத்து வைக்கிறாங்க. அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் GR சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி? திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய 16வது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது. அதில் இறந்து போன கொள்கையாளர்களுக்கு இரங்கல் தீர்மானங்களும், அதே போல எங்களின் சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா மாநாட்டிற்கு உதவிய பெருமக்களுக்கு நன்றி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இவற்றை தாண்டி மேலும் மிக முதன்மையான 4 தீர்மானங்களை இன்றைய பொதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒன்று, திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் ஏன் என்னும் தலைப்பில் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் 15 தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளான பிப்ரவரி 3 வரையில் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு 2 கூட்டங்கள் என்று 12 பெரும் பொது கூட்டங்களை தமிழ்நாட்டின் பல்வேறு மாநகரங்களில் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 3 அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி 5 முதல் 15 வரை முழுக்க திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற நன்மைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஊர்தி பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் போது கண்காட்சியும் வைக்க முடிவெடுத்திருக்கிறோம். இந்த 4 ஆண்டுகளில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி மாணவர்களுக்கான திட்டம், மகளிருக்கான திட்டம் என்று இன்றைய அரசினால் செய்யப்பட்டிருக்கிற திட்டங்களை மக்களிடம் கொண்டு போவது எங்கள் நோக்கம். இந்த தீர்மானங்களுக்கு பிறகு பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கிற வாக்காளர் பட்டியலை மாற்றுகிற மோசடியை மிக வன்மையாக கண்டித்து பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அது எப்படி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் 65 லட்சம் வாக்காளர்கள் தொலைந்து போய்விடுவார்கள். 65 லட்சம் வாக்காளர்களுக்கு முகவரி கிடைக்கவில்லை என்றால் அந்த அரசு, அந்த தேர்தல் ஆணையம் எதையும் முறையாக செய்யவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. 6வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது, நாட்டின் வேலைகள் முடங்கி கிடக்கின்றன. இதனை அவர்கள் பீகாரோடு நிறுத்திவிட மாட்டார்கள், இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்வார்கள் என்று கூறுகிறது. எனவே இந்த மோசடி திட்டத்தை எங்கள் பேரவையின் பொதுக்குழு மிக வன்மையாக கண்டிக்கிறது. பிறகு மதுரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியையும் பொதுக்குழு தன் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறார். நாளை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமை நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் மீதான ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார். அது எப்படி வெளியே கசிந்தது? முதலில் அதை வெளியே கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இல்லை அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கருதினால்
அதனை அடுத்த நீதிபதி தான் விசாரிக்க வேண்டுமே தவிர ஒரு நாடும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை. அதை கண்டிக்கிறோம். இதனை கண்டிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு நிறுத்திவிடாமல் நாளை மறுநாள் வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 29 சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்தில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்னும் தலைப்பில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை சுபவீர பாண்டியன் உரையாற்றுகிறார், திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று நாளை சென்னை முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டி நாளை எல்லா இடங்களிலும் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை பரப்பி வாஞ்சிநாதனை பற்றி பேசப்படுகிறார். வேறொன்றும் அல்ல. இந்த வழக்கு என்ன என்பதெல்லாம் வேறு. வாஞ்சிநாதனின் வாத திறமை என்ன, வாஞ்சிநாதன் எந்தெந்த வழக்குகள் எல்லாம் வாதாடி இருக்கிறார், ஏன் வாஞ்சிநாதனை இப்போது பாராட்டுகிறீர்கள் என்றால் பாராட்ட வைத்திருக்கிறார்கள். வாஞ்சிநாதனை தமிழ்நாட்டின் புதிய கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி ஆக்கியிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்வதும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. எனவே அந்த கூட்டத்தையும் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடத்துவது என்று இன்றைய பொதுக்குழுவில் தீர்மானித்திருக்கிறோம். இவைதான் இன்றைய கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம். பொதுவெளிக்கு வந்து அவர் மேல எந்த குற்றச்சாட்டையும் சொல்றாரு, அதை நாளை மதியம் அவர்தான் சொல்லணும். அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கிறார், சான்றுகளோடு எழுதியிருக்கிறார். என்ன செய்தி என்றால், ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பது சரி, குற்றமே சாட்டக்கூடாது என்பது சரியில்லை. எத்தனை ஆதாரம் இருந்தாலும் பொறுத்து கொண்டே போக வேண்டும் என்பதற்கு இது ஒன்றும் சர்வாதிகாரிகளினுடைய காலம் அல்ல. அவர் முறைப்படி உச்சநீதிமன்றத்துக்கு தானே எழுதியிருக்கிறார். அவர் தெருவில் நின்று கூட பேசவில்லை, உச்சநீதிமன்றத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு என் மீது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதனால்தான் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேரே அதனை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எனவே நீதிபதிகள் சட்டம் அறியாதவர்கள் அங்கு இருக்க முடியாது. நீதிபதிகளே அதை கண்டித்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு விதத்தில் நான் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எதற்காக என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் மன்றத்திற்கு வருகிற போதுதான் அவை பேசப்படும். ஏன் நீதிபதியை பற்றி ஆதாரத்தோடு கூட எந்த புகாரும் கொடுக்கக்கூடாது என்கிற கேள்வி வரும். அது மட்டுமல்லாமல் வாஞ்சிநாதன் மிக திறமையான வழக்கறிஞர். அவர் புகழ் பரவாமல் இருந்தது. அதை பரவுவதற்கும் கூட நீதிபதி சுவாமிநாதன் உதவி இருக்கிறார். அதற்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜாதி பார்த்து தான் தீர்ப்பு நான் வழங்குறேன்ற மாதிரியான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க நீதிபதி GR சுவாமிநாதன். அவர் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். இப்போது நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகுந்த நீதி விட்டு விலகாதவர் என்றால், சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன நடந்தது? 2 பேர் எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நேர்மையான நீதிபதி அழுத்தம் கொடுத்தவனை அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டாமா? ஒரு நீதிபதியிடம் போய் நீங்கள் தீர்ப்பை இப்படி எழுதுங்கள் என்று ஒருவன் சொன்னால் அதை விட நீதிமன்ற அவமதிப்பு வேற என்ன இருக்கிறது? நீங்கள் நீதிபதியாக இருப்பீர்கள், தீர்ப்பை எப்படி எழுத வேண்டும் என்று இன்னொருவன் சொல்லுவான் என்றால், ஒரு நேர்மையான நீதிபதி அன்றைக்கே அவர்களை காவல்துறையில் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். இன்று வரையில் அவர்கள் பெயரை கூட அவர் சொல்லவில்லை என்றால் எது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம் கேட்கிறோம், மக்கள் மன்றம் கேட்கிறோம். சாதாரண பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதிரியான நிலை வந்தால் பரவாயில்ல. முக்கிய பல்வேறு பிரச்சனைகள் உங்களை கூட திருப்பூர் வழக்கெல்லாம் தெரியும். அதில் முக்கியமாக தீவிரமாக போராட்ட வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் முன்னாடி இருந்தாங்க. அதற்காக ஏதாவது சட்டம் கட்டப்படுறாங்க? என்ன நடக்கிறது என்பதை இப்போது அவர், அதாவது இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள், அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார். புதர் கலைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து என்னென்ன வெளிவருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். திமுகவை அவர் வந்து பேச வைக்கிறது, அவர் வந்து நீதிமன்றம் விமர்சிக்கிறது காரணம் திமுக குற்றச்சாட்டு. அப்படியானால் திமுக மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். திமுக தான் வாஞ்சிநாதனை பேச வைக்கிறது, தூண்டி விடுகிறது என்றால், தூண்டி விடுகிறவர்கள் மீதுவா நீங்கள் வழக்கு தொடர்ந்து அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா?
ஆதாரம் இல்லை என்றால் ஆதாரம் இல்லாதவைகளை பற்றி எல்லாம் பேசுகிறவர்களை பற்றி நாம் ஏன் பேசணும்? கூடுதலா பார்த்தோம்னா அந்த நேற்று அறிக்கை வெளியிட்ட அந்த 8 நீதிபதிகளுமே திமுக ஆதரவு நீதிபதிகள், அதனாலதான் வாஞ்சிநாதன் சப்போர்ட் பண்றாங்க, பின்புறத்திலே அவங்க தான் இருக்காங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி? அப்படியானால் நீதிபதிகள்ல இப்படியெல்லாம் இருக்குதா என்ன? திமுக ஆதரவு நீதிபதி, அதிமுக, அப்புறம் அது நீதிமன்றமே இல்லையே. அப்படி நீதிபதிகளை சொல்லுவதே நீதிமன்ற அவமதிப்பு என்று நான் கருதுகிறேன். நாங்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் எதுவுமே சொல்லலை. அந்த நீதிபதிகள் எல்லாம் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்று ஒருவர் சொல்வாரானால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு தான். இந்த பிரச்சனையில ஒரு இம்பீச்மெண்ட் ஒன்று வந்தது சார் லோக்சபா ஒரு ஜட்ஜுக்கு, அது தொடர்ச்சியா இது வருதா இல்லை இது இண்டிபெண்டா இருக்கு? அது வேற இது வேற? அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நீதிபதிகள் இப்படி நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட இம்பீச்மெண்ட் என்பது நாடாளுமன்றத்தில் வரத்தான் செய்யும். அதை திசை திருப்புவதற்காகவும் கூட இதை சொல்லக்கூடும். நமக்கு இதை நாம் இழப்பவில்லை, இது குறித்து நமக்கு கவலை இல்லை. நாம் சொல்வதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட மனுவை நீதிமன்ற அவமதிப்பென்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அப்படி சொன்னால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே எப்படி நீதிபதியாக இருக்கலாம், அவ்வளவுதான். வேறு யாராவது ஒருவர் விசாரிக்கிறார். ஒரு நீதிபதி மீது சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கான சரியான வழியை தான் இவர் போயிருக்காரு, முறைப்படி தான் இவர் போயிருக்கிறார். நீங்கள் அதை விசாரிப்பதற்கு இன்னொரு நீதிபதியை உச்ச நீதிமன்றம் நியமிக்கும். நமக்கு அதுல எதுவும் பிழை இல்லை, இவர் அம்ச இதுல எதுவும் பிழை இல்லை, சரியான வழியில தான் அவர் போய். பிழை இருந்தால் பிழையை சுட்டிக்காட்டி வழக்கு தொடரட்டும். நீங்கள் பேசவே கூடாது, பேசினாலே நீதிமன்ற அவமதிப்பு என்பது என்ன பொருள்?